வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. இவ்வளவு நாளா உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப சாரிங்க. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் வேலை, அதனால தான். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாமா? சரி வாங்க, கதைக்குள்ள போகலாம். உண்மை காதல் யாரென்றால்? கார்த்திக்கும் உன்னை விரும்பினான்ல, அப்புறம் எதுக்காக அவன் உன்னை விட்டுட்டு போனான்? ராகவ் அப்படி கேட்க ஆதிராவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. கசந்த ஒரு புன்னகையை சிந்தினாள். எல்லாமே ஆரம்பத்துல சரியாதான் போச்சு. நான் கார்த்திக்குக்காகத்தான் இங்கிருந்து மும்பைக்கே போனேன். எங்க வீட்ல எனக்கு ஒரு பையன் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் கார்த்திக் தான் வேணும்னு உறுதியா இருந்தனால கடைசியில என்னோட அப்பா அம்மா என்னோட விருப்பம்னு விட்டுட்டாங்க. கார்த்திக்கும் அவனோட வீட்ல பேசினான். ஆனா அவங்க வீட்ல இப்ப வரைக்குமே ஒத்துக்கல. ஒரு நாள் நானும் என்னோட அப்பா அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போனோம். அங்க கார்த்திகோடைய அம்மா என்னோட அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. அன்னில இருந்து அப்பா அம்மாவுக்கும் கார்த்திகை பிடிக்கிறதில்ல. கார்த்திக் சரியான நேரம் வரட்டும், அவன் வீட்ல பேசுறேன்னு சொன்னான். அந்த நாளும் வந்துச்சு. ஆனா அப்பவும் அவங்க வீட்ல ஏத்துக்கல. அவனுக்கு அவனுடைய சொந்தத்துல இருந்து ஒரு பொண்ணை பார்த்தாங்க. கார்த்திக் என்கிட்ட என்ன சொன்னானா, அவன் நிச்சயமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னான். ஆனா கடந்த கொஞ்ச நாளா அவன் என்கிட்ட பேசுறது குறைஞ்சுது. அவன் எனக்கு மெசேஜ் பண்றது குறைய ஆரம்பிச்சது. நானே அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் அந்த கால் அட்டன் பண்றதில்ல. என்னாச்சுன்னு ஒரு நாள் அவனோட வீட்டுக்கு போய் கேட்டேன். அவனோட அம்மா என்னடான்னா, அவன் இங்கிருந்து அப்ராட் போயிட்டான்னு சொல்றாங்க. நான் கார்த்திக்கு பல தடவை கால் பண்ணேன். ஒரு தடவை கூட என்னோட காலை அட்டன் பண்ணல. ஆனா இப்போ ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்து அவதான் என்னோட லைஃப்னு ஸ்டேட்டஸ் போடுறான். ஆதிரா அப்படி சொல்லும் போதே அவளின் கண்கள் கலங்கியது. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றுதான் ராகவுக்கு தோன்றியது. ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒரு தயக்கம். வெளியே போலாம் வரையா? அவன் அப்படி கேட்டதும் அவனை புரியாமல் பார்த்தாள் ஆதிரா. மூவி முடியறக்கு இன்னும் ½ an hour இருக்கு, அதுக்குள்ள வந்துடலாம். ஆதிராவிற்கும் வெளியே சென்றால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. எனவே அவளும் சரி என்று தலையசைத்தாள். ராகவ் அவனுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்ய, பைக்கிலேயா என்கிற ரீதியில் அவனை குழப்பத்துடன் பார்த்தாள் ஆதிரா. ஏறிக்கொரு, நான்லாம் தங்கமான பையன். இந்த ஊர்ல எங்க தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். அதனால நம்பி நீ கோரலாம் என்று சொல்லவே ஆதிரா அவனை முறைத்து கொண்டே பின்னால் ஏறி அமர்ந்தாள். பைக் அந்த இரவு வேளையில் ரோட்டில் மெதுவாக செல்ல ஆரம்பித்தது. இரவு வேளையில் அடிக்கும் அழகான தென்றல் காற்று அவள் மனதில் இருந்த வலியை லேசாக குறைக்க செய்தது. ராகவ் அவளை அழைத்து கொண்டு அங்கு ரோட்டோரம் இருந்த ஃபேமஸான பானிபூரி கடைக்கு அழைத்து வந்தான். பானிபூரி சாப்பிட்றியா? ஓகே. ராகவ் இருவருக்குமே பானிபூரி வாங்கினான். இருவரும் அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு பிளேட்டை சாப்பிட்டு முடித்தவள் இன்னொரு பிளேட் வேண்டுமென்று கேட்க, துளியும் மறுபேதும் சொல்லாமல் அதையும் வாங்கி கொடுத்தான். ஒரு கட்டத்தில் ஆதிரா வயிறார சாப்பிட்டு முடித்து விட்டாள். இன்னொன்னு வேணுமா? இல்ல, இதுவே போதும், என் வயிறு நிரம்பிருச்சு. சரி, வெயிட் பண்ண போலாம் சொன்னவன் அந்த கடைக்காரருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு ஆதிராவின் அருகில் வந்தான். இப்ப சொல்லுங்க மேடம், இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது என்ன கேக்குறேனா, இப்பவும் அந்த பேட் மூட்ல தான் இருக்கியா, இல்ல அதை விட்டு வெளியே வந்துட்டியான்னு கேக்குறேன். ஹலோ, உனக்கு நான் சொன்னது ஏதோ கதை கேக்குற மாதிரி இருந்துதா? இதுக்கு தான் 3rd person கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியாது. முட்டாள் மாதிரி பேசாத. நான் அதுக்காக கேட்கல. லைஃப்ல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனா அதை விட பெஸ்டா இன்னொரு விஷயம் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். யாரு சொன்னா? அது இந்த ராகவ் சொல்றேன். அவன் இயல்பாக சட்டென்று சொல்லிவிட அதை கேட்டவளுக்கு முகத்தின் ஓரம் அழகான புன்னகை எட்டி பார்த்தது. லைஃப்ல நீ எதையும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டியா? எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? லைஃப்ல நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லாதிரா. ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி இருக்கும்போது அதை கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா அந்த பிரச்சனை நிச்சயமா பெருசா தான் தெரியும். அதே தூரமா வச்சு பாரு, கண்டிப்பா அது சின்ன பிரச்சனையா இருக்கும். வாழ்க்கையில லவ் ஃபெயிலியர்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்படி பார்த்தா எனக்கு 30 லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு. நான் அதுக்கு என்ன பண்றது? உன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் போய் சூசைட் பண்ணணும்னா நான் இந்நேரம் 30 தடவை சூசைட் பண்ணிருக்கணும். அவன் அப்படி சொல்லி ஆதிராவை கிண்டல் செய்ய அவளுக்கு இவனை அடித்தால் கூட தவறில்லை என்று தோன்றியது. சட்டென்று அடிக்க ஆரம்பித்து விட்டாள். ஹேய் ஆதிரா, வலிக்குது, அடிக்காத. யூ ராஸ்கல், உன்னால மட்டும் எப்படா இப்படி இருக்க முடியுது சொன்னவள் அவனை விடாமல் அடித்தாள். ஒரு கட்டத்தில் ஆதிராவிற்கு தான் கை வலித்தது. இருவரும் பெருமூச்சு வாங்கிக் கொண்டே ஒருவரை விட்டு ஒருவர் விலகி நின்றார்கள். ஆனால் இருவரின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொண்டது. ஆனா நீ சொல்றது சரிதான் ராகவ். நான் தான் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவ என்னை பத்தி யோசிக்கிற மாதிரி
எனக்கு துளி கூட தோணல. நான் இனி எதுக்காகவும் அவனை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் பார்த்தா ஆதிரா. சரி, இனிமேலாவது மேடம் மூஞ்சிய ஊருன்னு வச்சிருக்காம எங்க கிட்டலாம் கொஞ்சம் நார்மலா பேசுவீங்களா? அவன் அப்படி கேட்கவும் அழகாக புன்னகைத்தாள் ஆதிரா. ஃப்ரெண்ட்ஸ் என்று அவள் கை நீட்ட ராகவும் அவளுக்கு கை கொடுத்தான். இருவரும் நட்பால் கை குலுக்கிக் கொண்டார்கள். ஆனால் இந்த நட்பு காதலாக மலருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொண்டே தியேட்டரை வந்தடைந்தார்கள். அவர்கள் தியேட்டருக்கு வரவும் படம் முடியவும் சரியாக இருந்தது. அனைவரும் தியேட்டரை விட்டு வெளியேற அனைவரும் வெளியேறும் வரை காத்திருந்தாள் பிரியா. பிரியா, போலாம். எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கோம்? அட, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, போலாம். ஒட்டுமொத்த தியேட்டருமே காலியாகிவிட்டது. ஆனால் பிரியா இன்னும் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தாள். இது ராகவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவன் என்ன என்று கேட்பதற்குள் அங்கு திரையில் மீண்டும் படம் போட்டார்கள். அனைவரும் அதைத்தான் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதில் பிரியா தெரிந்தாள். இது என்ன என்கிற ரீதியில் அருண் பிரியாவை பார்க்க, அவளோ முகத்தில் புன்னகையோடு அதை கவனி என்பது போல் சைகை செய்தாள். அருண், உங்ககிட்ட நான் காலையில இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் உங்களை காலையில ஆபீஸ்க்கு கூட போக விடாம லீவ் போட சொன்னேன். அந்த விஷயம் நம்ம 2 பேத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷலானது. அதை கண்டிப்பா ஒரு மெமரியா மாத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் படத்துக்கு போலான்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த தியேட்டர் ஞாபகம் இருக்குதா? இங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அவள் அப்படி சொல்லவும் அருணுக்கும் அவர்கள் முதலாக சந்தித்து கொண்ட நாள் நினைவில் வந்தது. அதை நினைக்கும் போதே அவன் மனதில் பசுமரத்து ஆணியைப் போல ஒட்டியிருந்த நினைவுகள் அவனை அழகாக புன்னகைக்க வைத்தது. அப்படிப்பட்ட இந்த இடத்துலதான் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க. இத்தனை நாளா நம்மளுடைய உலகத்துல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஆனா இப்ப 3ஆவதா ஒருத்தர் வரப்போறாங்க. அது நம்மளோட குழந்தை என்று பிரியா சொல்லும் போதே அவள் வயிற்றில் சிசுவாக இருக்கும் குழந்தையின் ரிப்போர்ட் அந்த திரையில் தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அருணால் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்களில் கண்ணீர் தேங்க ஆரம்பித்தது. அவன் சொல்ல முடியாத உணர்ச்சியுடன் பிரியாவை பார்க்க அவளோ ஆம் என்று தலையசைத்தாள். அவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இத்தனை நாட்களாக குழந்தை இல்லையே என்கிற ஒரு கவலை இருந்தது. எங்கு பார்த்தாலும் சொந்தங்களும் பந்தங்களும் போற இடத்திலும் எப்பொழுது நல்ல விஷயம் கிடைக்கும் என்று கேட்பார்கள். அதையெல்லாம் இந்த 3 ஆண்டுகள் கேட்டு கேட்டு இருவருக்கும் காதிலிருந்து ரத்தம் வராத குறைதான். ஆனால் இன்று அவர்களின் அனைவரின் பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரியா கர்ப்பம் தனித்திருக்கிறாள். இதை கேட்ட ராகவ், கல்பனா, ஆதிரா என்று அனைவருக்குமே அத்தனை சந்தோஷம். அருண் தன்னவளின் நெற்றியில் ஒரு அழகான மென்மையான இதழ் பதித்தான். யோ மாமா, என்னோட அக்கா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கா. ஆனா நீ என்னடானா போயும் சில்லறையா நெத்தில ஒரு கிஸ் பண்ற. ஒழுங்கு மரியாதையா பெருசா செய்யணும். இல்லன்னு வச்சுக்குவேன், இப்பவே எங்க அக்கா வயித்துல இருக்க மருமகன் கிட்ட டீலிங் பேசிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். ராகவ் அப்படி சொல்லவும் அங்கிருந்த அனைவரும் அதை கேட்டு சிரித்தார்கள். அவ்வளவுதானா, செஞ்சுட்டா போச்சு சொன்ன அருண் சட்டென்று தன் மனைவியை தன்னுடைய 2 கைகளிலும் ஏந்திக் கொண்டான். இதை பிரியா துளியும் எதிர்பார்க்கவில்லை. அது வீடு போய் சேர்ற வரைக்கும் என்னோட அக்காவை கீழே இறக்கி விட்ட, அதுக்கப்புறம் இருக்குமாமா உனக்கு. ராகவ் சொன்னதற்கு ஏற்றது போலவே தன் மனைவியை கீழே இறக்கி விடாமல் வீடு வரை அழைத்து வந்திருந்தான். அதன் பிறகு அங்கிருந்து 2 குடும்பமும் வீடு வந்து சேர்ந்தார்கள். அருண் பிரியாவை தூக்கிக் கொண்டு வீட்டிற்குள் சென்று விட்டான். கல்பனாவும் அவளுடைய கணவனும் வீட்டிற்குள் சென்றுவிட, இப்பொழுது அந்த இரவு வேளையில் 2 வீட்டிற்கு நடுவில் இருக்கும் ரோட்டில் ராகவும் ஆதிரா மட்டுமே நின்று கொண்டிருந்தார்கள். இருவருக்குமே ஏதோ பேச வேண்டுமென்று தோன்றியது. ஆனால் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என இருவருக்குமே தயக்கம் இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த மௌனத்தை ஆதிராதான் உடைத்தாள். அப்புறம், கங்க்ராட்ஸ் ராகவ், மாமா ஆக போற இல்லையா? கரெக்டு தான், மாமாவாக போறேன். ஆனா என் மருமகனுக்கு அத்தை யாருன்னு தான் தெரியல. நிச்சயமா எனக்காக ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. சார், அதெல்லாம் கடல்லையே இல்லையா? அவள் கிண்டலாக சொல்ல ஒரு கணம் சிரித்தாலும் அவள் இப்படியெல்லாம் பேசுவாளா என்று ஆச்சரியமாக பார்த்தான் ராகவ். என்னாச்சு, ஏன் இப்படி பாக்குற? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஃபீல் பண்ணி அழுதவளா இப்போ இவ்வளவு ஜாலியா என்கிட்ட பேசுறாளான்னு பாக்குறேன். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல? அது கரெக்டு தான். எந்த ஊர்ல சைக்கோ ஒரே மாதிரி இருந்திருக்கு?
சொன்னவன் அடுத்த நொடியே உள்ளே ஓடிவிட்டான். அவன் சொன்ன பொருள் அறியவே ஆதிராவிற்கு 2 நொடிகள் எடுத்துக்கொண்டது. அவன் தன்னை சைக்கோ என்று சொல்லிவிட்டு செல்ல அவளுக்கு கோபமாக வந்தது. யூ ராஸ்கல், கையில சிக்குவல்ல, அப்ப இருக்கடா உனக்கு. என்னதான் அவன் செய்யும் சேட்டைகள் அவளுக்கு கோபத்தை வரவழைத்தாலும் ஆதிராவிற்கு ராகவின் குணம் பிடிக்க ஆரம்பித்தது. அவனிடம் பேசும்போதெல்லாம் அவள் கார்த்திகை பற்றி யோசிப்பதில்லை. மனம் மிகவும் இயல்பாக இருப்பதைப் போல உணர்ந்தாள். மறுநாள் காலை அழகாக விடிந்தது. ராகவ் எழுந்து கீழே வரும்போதே அனைத்து வேலைகளையும் அருண் செய்து முடித்திருந்தான். இதை பார்த்த ராகவிற்கு அத்தனை அதிர்ச்சி. என்னக்கா, மாமா உன்னை கைக்குள்ள வச்சு தாங்குறாரு போல. டேய், உனக்கு என்னடா போறாம? அவரு எனக்கு செய்யறாரு. ரொம்ப ஸ்வீட்ல. பாத்துக்கா, ஸ்வீட்டுங்கிற பேர்ல சாப்பாட்டுல உப்பு அள்ளி போட்டுற போறாரு. ராகவ் கிண்டல் செய்ய அவனை ஓங்கி கொட்டினாள் பிரியா. அக்கா வலிக்குது. சரி சரி, எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய அட்டுவிலியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயோ என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா பேச மாட்ட? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அப்ப நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. நான் இன்னும் சிங்கிள் தான். சரி சரிக்கா, எனக்கு லேட் ஆச்சு. இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, நான் கிளம்புறேன். டேய், சாப்பிட்டு போடா. இல்லக்கா, லேட் ஆயிருச்சு, நான் வந்து சாப்பிட்றேன் சொல்லிவிட்டு அங்கிருந்து அவசரமாக கிளம்பினான் ராகவ். அவன் வெளியே வரவும் கல்பனாவுடன் கடைக்கு போய்விட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள் ஆதிரா. அவளை பார்த்தவுடனே இவன் அழகாக புன்னகைத்தான். அவளும் புன்னகைத்தாள். என்ன ராகவ், அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? உள்ள 2 பேத்தோடைய அட்டகாசம் தாங்க முடியல, அதனாலதான் நான் கிளம்புறேன். அவன் அப்படி சொல்லவும் ஆதிராவிற்கு அப்பொழுது ஏதோ ஒன்று நினைவு வந்தது. ராகவ், ஒரு நிமிஷம், நீ வெளியவா போற? ஆமா, ஏன்? அது என்னன்னா, நான் கொஞ்சம் வெளியே போகணும். என்னையும் டிராப் பண்ண முடியுமா? போலாம். ஆனா நான் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். இன்டர்வியூ முடிச்சிட்டு தான் போக முடியும். உனக்கு ஓகேவா? எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. அப்ப சரி, சீக்கிரம் வா. அவன் அப்படி சொல்லவும் உள்ளே சென்று சீக்கிரமாக கிளம்பி வந்தாள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து பைக்கில் அங்கிருந்து கிளம்பினார்கள். முதலில் ராகவின் இன்டர்வியூ நடக்கும் கம்பெனிக்கு தான் வந்தார்கள். இன்டர்வியூங்கிற ப்ரிப்பேர் ஆயிட்டியா ராகவ்? ஏதோ தெரியும், பார்க்கலாம் வா. அவளை அழைத்து கொண்டே உள்ளே சென்றான். ராகவின் முறை வரும் வரை இருவரும் காத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவனையும் அழைக்க, ஆல் தி பெஸ்ட் ராகவ், நல்லா பண்ண என்று வாழ்த்து தெரிவித்து அவனை அனுப்பி வைத்தாள். 1/2 மணி நேரத்திற்கு மேலும் இன்டர்வியூ நடந்தது. ஒரு கட்டத்தில் இன்டர்வியூவை முடித்துவிட்டு அவன் வெளியே வர, ஹேய், எப்படி பண்ண? நல்லா பண்ணியா? ஓகேவா? ஏதோ பண்ணிருக்க. கிடைச்சா பாக்கலாம் வா. என்ன கிடைச்சா பாக்கலாம் வா? நீ எப்படி பண்ணன்னு சொல்லு. என்ன கேட்டாங்க? ஹலோ மிஸ் டேப்ரிகார்ட், கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? ஏதோ பண்ணிருக்கேன். அக்கா சொன்னா அப்படிங்கறக்காகத்தான் இந்த இன்டர்வியூவே நான் அட்டன் பண்ணேன். கிடைக்கல அப்படின்னாலும் நான் கவலைப்பட போறதில்ல. நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற? அதானே, உன்னை போய் கேட்டேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். சரி, என்னை கொண்டு போய் நான் சொல்ற இடத்துல டிராப் பண்ண சொல்லி முகம் சுளித்தவள் அதன் பிறகு அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. சிட்டியிலிருந்த சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல அவனும் சரி என்று வண்டியை அங்கு நிறுத்தினான். இருவரும் இறங்கி உள்ளே சென்றார்கள். இங்க எதுக்காக வந்திருக்கோம்? என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால அவளை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ, அப்ப சரி, நீயே போய் பார்த்துட்டு வா. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீயும் உள்ளவா? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நீயே போய் பார்த்துட்டு வா. ஆதிராவும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. சரி என்று சென்று விட்டாள். தன்னுடைய தோழி அனு அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டிற்கு வந்தவள், ஹே அனு, எப்படி இருக்க? ஆதிரா, வா வா, நான் நல்லா இருக்கேன் சொன்னபடி எழுந்து அமர்ந்தாள் அனு. ஹே பரவாயில்ல, நீ அப்படியே சாஞ்சுக்கோரு. குழந்தை எங்க? அனு தொட்டிலை கை காட்ட தொட்டிலை எட்டி பார்த்தாள் ஆதிரா. அங்கு குட்டி தேவதையாய் ஒரு பிஞ்சு குழந்தை கையையும் காலையும் அசைத்து கொண்டிருக்க, குழந்தையை கையில் ஏந்தியவள் நெற்றியில் ஒரு அழகான முத்தம் பதித்தாள். பாப்பா பார்க்க அப்படியே உன்ன மாதிரிதான் இருக்கா. இந்நேரம் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு யாரோ ஒருவன் உள்ளே நுழைந்தான். அவன் அனுவிடம், அனு, உனக்கு சாப்பிட வேற ஏதாவது வேணுமாடா? இல்லங்க, எனக்கு கொஞ்சம் ஜூஸ் மட்டும் இருந்தா போதும். அதை பார்த்து ஆதிராவின் முகம் சுருங்கியது. இது யாரு? இது என்னோட ஃப்ரெண்டு ஆதிரா. ஓ, வாங்க வாங்க. ஆதிரா அதற்கு மென்மையாக புன்னகைத்தாள். அவ்வளவுதான். பின் அந்த நபர் அந்த அறையிலிருந்து வெளியேற ஆச்சரியமாக தன் தோழியின் அருகில் சென்றாள். ஏய் அனு, இப்ப போறது
அவருதான் என்னோட ஹஸ்பண்ட். என்ன சொல்ற? நீ காலேஜ்ல இருக்கும்போது விமலை தானே காதலிச்ச? அப்படி இருக்கும்போது இவர் எப்படி? இங்க பாரு ஆதிரா, வாழ்க்கையில காதலிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த உலகத்துல இருக்க முக்காவாசி பேத்துக்கு கல்யாணமே ஆகாது. விமலுக்கு அவனோட வீட்ல வேற பொண்ணு பாத்துட்டாங்க. அவனும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். இவரை எங்க வீட்ல பார்த்தாங்க. பார்க்கும்போதே எனக்கு இந்த மாதிரி ஏற்கனவே காதல் இருந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் என்கிட்ட நல்ல விதமா பேசி பழகுனாரு. அந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. உண்மையை சொல்றேன், விமலை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா இவரு என்ன அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறாரு. அப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்ல நாம காதலிக்கிறவங்கள விட நம்மள காதலிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல ஆதிரா, யார் உன்னோட பாஸ்ட் தெரிஞ்சும் உன்னை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் தப்பா பேசாம உன்கிட்ட பழகுறாங்களோ அவங்கள நீ முழுசா நம்பலாம் ஆதிரா. இப்படியே தோழிகள் இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு ஆதிரா கிளம்புவதாக சொல்லி அங்கிருந்து வெளியே வந்தாள். அப்பொழுது ராகவ் அங்கு வயதான ஒருவருக்கு அங்கிருந்து ஃபில்டரில் தண்ணியை பிடித்து கொடுத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் அவளை அறியாமலேயே சில நிமிடங்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அனு சொன்னது நினைவில் வந்தது. தன்னுடைய பாஸ்டை பற்றி அறிந்தும் ராகவ் இன்னும் தன்னிடம் நன்றாக நடந்து கொண்டிருப்பது அவளின் நினைவில் வந்து சென்றது. அவள் மனம் முதல் முறையாக ராகவை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தது. இல்ல இல்ல ஆதிரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது தப்பு ஆதிரா என தன்னைத்தானே சமாதானம் செய்தவள் ராகவின் அருகில் வந்தாள். என்னாச்சு, வேலை முடிஞ்சிருச்சா? கிளம்பலாமா? கிளம்பலாம். அதன் பிறகு இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். வண்டியில் வரும்போது ஆதிரா ஏதோ ஒன்றை பற்றி யோசித்துக் கொண்டே வந்தாள். பின் ராகவிடம், ராகவ், எனக்கு ஒரு டவுட். உனக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி எந்த லவ்வும் இல்லையா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, ஐயாவுக்கு எல்லா வயசுலயும் லவ் இருந்திருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு கதையே எழுதலாம். அது தெரியுது, காலேஜ்ல எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான லவ் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கரெக்டா சொல்லணும்னா காலேஜ்ல எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது. ஆனா அந்த பொண்ணுகிட்ட நான் லவ்வ போய் சொல்றதுக்குள்ள காலேஜ் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அடப்பாவி, அப்போ ஒரு பொண்ணுகிட்ட லவ்வ சொல்றதுக்கு சாருக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்க. அவள் அப்படி சொன்னதும் சட்டென பிரேக் போட்டான் ராகவ். அதில் அவளுடைய முன்னழகு அவனின் முதுகில் முட்டி பின்வாங்கியது. இதை ராகவ் உணரவில்லை. ஆனால் ஆதிரா நன்றாக உணர்ந்தாள். அடுத்த நொடியே அவளுக்கு பேச வார்த்தைகள் தடுமாறியது. இப்ப எதுக்காக நீ பிரேக் போட்ட? ஹலோ, நீ இப்ப என்ன சொன்ன? எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயமா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் நினைச்சா எந்த பொண்ணுகிட்ட வேணாலும் போய் பேசுவேன். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் லவ்வ சொல்லாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை நான் லவ்வ சொல்லி அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லி ஒரு கட்டத்துல இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் லவ்வ சொல்லல. அதை கேட்டு ஆதிராவிற்கு சிரிப்பு தான் வந்தது. கீழே விழுந்தாலும் மீசில மண்ணை ஒட்டாத மாதிரியே பேசுற பாத்தியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. கிளம்பு, போலாம். உண்மையில் அவர்களின் பயணம் அன்று அழகாக இருந்தது. எப்பொழுதும் போல் அன்று இரவு ஆதிரா மொட்டை மாடியில் நின்று கொண்டு வானத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அன்றை போல் இன்றைக்கும் ராகவின் அறையிலிருந்து பாட்டு சத்தம் எதிரொலிக்க ஆரம்பித்தது. சென்ற முறை அதை கேட்டு கடுப்பான ஆதிரா இம்முறை அப்படி ஏதும் ஆகாமல் அவன் என்ன பாடல் கேட்கிறான் என்று உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கும் அந்த தனிமையில் பாடலின் வரிகள் மிகவும் பிடித்திருந்தது. அன்றைய இரவு இப்படியே கழிந்துவிட மறுநாள் காலை அழகாக விடிந்தது. கல்பனா ஆதிராவிடம் ஸ்வீட்டை கொடுத்து பிரியாவிடம் கொடுக்கச் சொன்னாள். அதை எடுத்துக்கொண்டு ஆதிராவும் ராகவின் வீட்டிற்குள் வந்தாள். அக்கா, அது என்னன்னா, அத்தை இதை உங்ககிட்ட தர சொன்னாங்க. பிரியாவும் அதை சரி என்று வாங்கி கொண்டாள். இன்றுதான் ஆதிரா முதல் முறையாக வீட்டிற்குள் வந்திருக்கிறாள். எனவே அவளின் பார்வை அந்த வீட்டை சுற்றும் முற்றும் நோட்டமிட்டது. இந்த ராகவெங்க? யோசித்தவள் துளியும் யோசிக்காமல் பிரியாவிடம் கேட்டுவிட்டாள். அக்கா, ராகவெங்க? இன்னும் அவன் எந்திரிக்கலையா? அதுவாடா, ஆமா, அவ இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கான். சாப்பாடு வேற ரெடி ஆயிடுச்சு. நீ அவனை போய் எழுப்பி கீழே கூட்டிட்டு வரையா? ஆதிராவும் சரி என்று தலையசைக்க, மேல 2வது ரூம்டா என்றாள் பிரியா. அவ்வளவுதான். அடுத்த நொடி படிகளில் ஏறி மேலே இருந்த 2வது அறைக்கு முன்னால் வந்தாள் ஆதிரா.
அவள் சத்தம் போடாமல் கதவை திறக்க உள்ளே மெத்தையில் குப்புறப்படுத்தபடி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் ராகவ். மணி 10 இன்னும் துரைக்கு தூக்கம் தெளியலையா? மனதிற்குள் அவனை திட்டியபடியே எந்த ஒரு சத்தமும் போடாமல் அறைக்குள் நுழைந்தாள். பின் அழுங்காமல் அவனின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவனை எழுப்பிவிடலாம் என்கிற ரீதியில்தான் வந்தாள். ஆனால் அவன் சிறு பிள்ளையைப் போல முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு அவனை எழுப்ப மனமே வரவில்லை. ஆதிரா ஒரு நொடி அவளை அறியாமல் ராகவை ரசித்து பார்த்தாள். மூடிய அவனின் விழிகள், காற்றில் அசையும் அவனின் கேசம் என்று அவளை மறந்து பார்க்க ஆரம்பித்தவள் அடுத்த நொடியே தன்னிலை உணர்ந்தாள். ஹே ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு. தனக்கு தானே சமாதானம் சொல்லியபடி அவனை மெதுவாக எழுப்பினாள். ராகவ், ராகவ் எந்திரி. அவள் எழுப்பியதில் லேசாக கண்களை திறந்து பார்த்தான் ராகவ். ஆதிரா எதிரில் இருந்தாள். அவன் அதை கனவு என்றுதான் நினைத்தான். ஏய் ஆதிரா, என்னை கொஞ்ச நேரம் தூங்க விடு. நேர்ல தான் என்னை டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா கனவுலையும் என்னை நிம்மதியா விட மாட்டியா? இதுலயும் வந்து டார்ச்சர் பண்ற? கேட்டபடி அவன் மீண்டும் தூங்கி விட்டான். ஆனால் ஆதிராவிற்குத்தான் அவன் சொன்ன விஷயத்தில் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. என்ன, நான் உன்னை டார்ச்சர் பண்றனா? அட பாவி, எல்லாமே நீ தாண்டா பண்ற என்றவளுக்கு கோபம் தலைக்கேற சுற்றும் முற்றும் பார்த்தாள். அருகில் இருந்த டேபிளில் ஒரு கிளாஸ் தண்ணீர் இருந்தது. அதை எடுத்தவள் கருணையே இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தவனின் முகத்தில் பொழிச்சென்று ஊற்றிவிட்டாள். அவ்வளவுதான். அடுத்த நொடி அடித்து பிடித்து எழுந்தான் ராகவ். அவன் தொப்பலாக நனைந்தபடி பதறிப்போய் எழுந்ததை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. விழுந்து விழுந்து சிரித்தாள். ஆதிராவையே முறைத்து பார்த்தான் ராகவ். ஹே, அப்படி பார்க்காத ராகவ். நீ உண்மையிலேயே இப்ப எப்படி இருக்க தெரியுமா? செம்ம கியூட்டா இருக்க. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. சரி சரி, நான் சிரிக்கல. நீ போய் சீக்கிரம் கிளம்பி வா. கீழே அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டே சொல்ல அதை பார்த்த ராகவுக்கு கடுப்பாக இருந்தது. உன்னை வந்து கவனிச்சுக்கிற சொல்லியபடியே எழுந்து அவன் பாத்ரூமுக்குள் சென்று விட்டான். ஆதிராவும் அதன் பிறகு அங்கேயே அமர்ந்திருந்து அவனுக்காக காத்திருந்தாள். ஒரு கட்டத்தில் அவன் அறையில் வைத்திருந்த பொருட்கள் அவளின் கவனத்தை ஈர்த்தது. ஒவ்வொன்றாக ரசித்து பார்க்க ஆரம்பித்தாள். அனைத்தையும் பார்த்தபடி அங்கிருந்த கபோர்டின் அருகில் அவள் வர அதற்குள் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்து விட்டான் ராகவ். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணுல, சும்மாதான் பார்த்துட்டு இருந்தேன். நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம், கீழே போ, நான் வரேன். அவன் கடுப்பாக கூறினான். தண்ணியை ஊற்றியதால் அவனுக்கு இன்னும் ஆதிராவின் மீது கோபம் இருந்தது. அதை புரிந்து கொண்டவள் அவளுடைய சிரிப்பை அடக்கிக் கொண்டே கீழே வந்து விட்டாள். ராகவ் சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியே வர இம்முறை ஆதிரா அந்த ஏரியாவிலிருந்த சிறுவர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட தயாராக இருந்தாள். ராகவ் வெளியே வருவதை பார்த்தவுடன் அந்த சிறுவர்கள் ராகவையும் அழைத்தார்கள். ஆனால் அவனுக்கு ஆதிராவின் மீது சின்னதாக ஒரு கோபம் இருந்தது. என்னெல்லாம் வர முடியாது, நீங்களே போய் விளையாடுங்க. அண்ணா அண்ணா வாண்ணா, ஏன்னா வரமாட்டேன்னு சொல்ற? அவன் ஆதிராவை தான் பார்த்தான். ஆதிராவுக்கும் அது புரிந்தது. இங்க பாருங்கடா, நான் வரணும்னா தோ அங்க நிக்கிறாளே அந்த அக்கா என்கிட்ட சாரி கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும்தான் நான் வருவேன். இவன் உறுதியாக சொல்லிவிட அந்த சிறுவர்கள் அடுத்ததாக ஆதிராவின் அருகில் ஓடினார்கள். அக்கா அக்கா, அண்ணா கிட்ட சாரி கேளுங்கக்கா, அப்பதான் ராகவண்ணா வருவான். ஆதிராவும் சாரி கேட்க கூடாது என்று வீராப்பில் நின்றாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவளுக்கே மனம் கேட்கவில்லை. சரி சரி, சாரி வா, அவ்வளவுதான். அவள் சாரி கேட்டவுடன் அவனின் கோபம் எங்கோ பறந்து சென்றது. அதன் பிறகு விளையாட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆதிராவிற்கு விளையாடவே தெரியவில்லை. அங்கிருந்த சிறுவர்களை விட இவள் மிகவும் மோசமாக விளையாட அந்த சிறுவர்களே ஐயோ என்று தலையில் கை வைத்து விட்டார்கள். முதலில் ராகவ் எப்படி விளையாட வேண்டும் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுத்தான். அனைத்தும் புரிந்தது என்று சொல்லி பேட்டை வாங்கியவள் மீண்டும் சுதப்பினாள். ஆனால் இம்முறை அவன் அவளின் கையை பிடித்து சொல்லிக் கொடுக்க ராகவின் இந்த திடீர் நெருக்கத்தை ஆதிரா எதிர்பார்க்கவில்லை. அவளின் இதயம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. பெண்ணவளின் இதய துடிப்பு சத்தம் அவளுக்கே கேட்க ஆரம்பித்தது. எங்கு அது விட்டால் மீண்டும் எகிரி வெளியே குதித்து விடுமோ என்று தோன்றியது. இது போன்ற உணர்வை அவள் கார்த்திகை காதலிக்கும் போது உணர்ந்திருக்கிறாள். ஆனால் இப்பொழுது
மீண்டும் அது போன்றவே ஒரு உணர்வு. அடுத்ததாக அந்த சிறுவர்கள் பந்து போட ஆதிராவின் கையை பிடித்து ராகவ் அந்த பந்தை அடித்தான். அது நேராக அதே தெருவிலிருந்த மிலிட்ரி தாத்தாவின் வீட்டின் ஜன்னலை உடைத்து கொண்டு உள்ளே சென்று விழுந்தது. அவ்வளவுதான். அதை பார்த்தவுடன் அனைவருக்கும் தலையில் இடி இறங்காத குறைதான். போச்சு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சாவு கன்ஃபார்ம் தான். டேய் ராகவண்ணா, ஏண்டா இப்படி பண்ண? அந்த மிலிட்ரி தாத்தா இப்ப துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. எனக்கு பந்தே வேண்டாம், நான் போறேன்பா என்று அங்கிருந்த சிறுவர்கள் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்க, அவர்கள் சொன்னது போலவே கையில் துப்பாக்கி மற்றும் பந்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் அந்த மிலிட்ரி தாத்தா. அவரை பார்த்தவுடன் ராகவ் மற்றும் ஆதிராவிற்கு விழிகள் பிதுங்கியது. சுதாரித்து கொண்ட ராகவ் ஆதிராவை இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அவரும் இவர்களை பார்த்து விட்டார். நில்லுங்க, அங்கே நில்லுங்க சொன்னபடி இவர்களை துரத்த இருவரும் தலை தெறிக்க ஓடினார்கள். அருகிலிருந்த வீட்டிற்குள் புகுந்து பின்வாசல் வழியாக வெளியே வந்து மொட்டை மாடிக்கு ஏறி பக்கத்து வீட்டு மாடி மாடியாக தாவி இறுதியாக அங்கும் இங்கும் என்று அலைந்து மிலிட்ரி தாத்தாவின் வீட்டை கடந்து அதற்கு பின்னாலிருந்த ஒரு வீட்டிற்கு வந்தடைந்தார்கள். இருவருக்கும் பலமாக மூச்சு வாங்கியது. மூச்சு வாங்கிக் கொண்டே அமைதியாக மறைந்து நின்றார்கள். வெயிட் பண்ண, அவர் எங்கிருக்காருன்னு நான் பாக்குறேன் சொல்லிவிட்டு ராகவ் எட்டி பார்க்க அதே தெருவில் துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு இன்னும் அந்த தாத்தா வெறப்பாக நடந்து கொண்டிருந்தார். ஆதிரா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டெத்து கன்ஃபார்ம். அவரு போற மாதிரி தெரியலையே. அவளும் எட்டி பார்த்தாள். இப்போ என்ன பண்றது? எனக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது ராகவ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் பாப்போம். இருவரும் அங்கேயே மறைந்து நின்று காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருவரும் மறைந்து நின்றிருக்கும் இடம் சற்று குறுகலான இடம் என்பதால் இருவருக்குமே நன்றாக வேர்க்க ஆரம்பித்தது. ஒருவருக்கொருவர் அத்தனை நெருக்கத்தில் இருந்தார்கள். அதை ராகவ் அப்பொழுதுதான் கவனித்தான். வியர்த்து போய் பெண்ணவளின் நெற்றியிலிருந்து வழிந்த வியர்வை துளி அவளின் கன்னம் தாண்டி கழுத்து வளைவை அடைந்து இன்னும் சற்று கீழிறங்கி செல்ல அதை பார்த்தவனுக்கு ஒரு கணம் பேச வார்த்தைகளை வரவில்லை. சட்டென அவன் பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். அதை அறியாமல் ஆதிரா மூச்சிறைக்க இப்பொழுதே வெளியே சென்றாலும் பரவாயில்லை என்று ராகவுக்கு தோன்றியது. அவன் வெளியே வரத்தான் நினைத்தான். ஆனால் சட்டென அவனின் கையை பிடித்து தடுத்தாள் ஆதிரா. ஹேய், எங்க போற? அவர் இன்னும் வெளியேதான் இருக்காரு. அவனுக்கு அதற்கு மேல் பேச வார்த்தைகளே வரவில்லை. பெண்ணவள் பற்றி இருந்த தன்னுடைய கரத்தையும் அவளையும் மாறி மாறி பார்த்தான். ஒரு கட்டத்தில் அவர் அங்கிருந்து சென்றுவிட பெருமூச்சு விட்டபடி தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தாள் ஆதிரா. அவள் விலகி சென்ற பிறகுதான் ராகவால் மூச்சு விடவே முடிந்தது. அவளின் அருகில் தான் மூச்சையாகி நின்றோமென்றே அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அன்று இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லை. இல்லை, ஆதிராவின் நினைவுகள் அவனை தூங்க விடவில்லை. தூக்கம் வராமல் மிகவும் சிரமப்பட்டான். பெட்டில் இங்கும் அங்குமென்று புரண்டு கொண்டிருந்தவனுக்கு கண்களை மூடினாலே கண் முன்னால் அவள்தான் வந்து நின்றாள். ஐயோ, இந்த ஆதிரா எதுக்காக என்னை இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றா? அவளை திட்டி தீர்த்தவன் ஒரு கட்டத்தில் தலகணையில் முகத்தை புதைத்து குப்பரப்படுத்து தூங்க முயற்சித்தான். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவனையே அறியாமல் தூங்கியும் போனான். காலையிலிருந்து ஆதிராவை பார்க்க அவன் விரும்பவில்லை. அவளை பார்க்க கூடாது என்று தவிர்த்து கொண்டே வந்தான். அன்று மாலை அவன் வீட்டிற்கு வரும்போது ஆதிராவின் வீட்டிற்கு முன்னால் 2 கார்கள் இருந்தது. யாராக இருக்கும் என்று யோசித்தபடியே ராகவ் வீட்டிற்குள் நுழைந்தான். அக்கா, அதென்ன ஆதிரா வீட்டுக்கு முன்னாடி 2 கார் நிக்குது? புதுசா யாராவது வந்திருக்காங்களா? அது ஆமாண்டா, ஆதிராவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பிரியா அப்படி சொல்லியதும் அதை கேட்டவுடன் ராகவின் முகம் சட்டென சுருங்கியது. ஏனோ அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன சொல்றீங்க? இத பத்தி ஆதிரா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அது ஆதிராவுக்கே தெரியாதான். அவளோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து ஒரு பையனை பார்த்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பாக்குறதா சொல்லிருப்பாங்க போல. அவனுக்கு அதற்கு மேல் என்ன கேட்பதென்று தெரியவில்லை. சரி என்று மட்டும் தலையசைத்துவிட்டு அவனுடைய அறைக்கு வந்து விட்டான். உள்ளே வந்தவனால் ஒரு இடத்தில் நிலையாக அமர்ந்திருக்க முடியவில்லை. பால்கனிக்கு வந்தான். ஆதிராவின் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டுமென கண்கள் ஆர்வம் கொண்டது. ஒரு கட்டத்தில்
பெண் பார்க்க வந்தவர்கள் சிரித்த முகத்துடன் அந்த வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். அதை பார்த்த ராகவிற்கு மேலும் முகம் சுருங்கியது. அவனுக்கு புரிந்தது அவர்களின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்திற்கான காரணம் என்னவென்று. அவனின் முகம் மேலும் சுருங்கியது. எதுவும் பேசாமல் அறைக்குள் அடைந்து கொண்டான். அன்று இரவு பால்கனியோரம் நின்று கொண்டு பாடலை கேட்டபடி டீ குடித்து கொண்டிருந்தான் ராகவ். ஆதிராவும் மொட்டை மாடிக்கு வந்தாள். ராகவை பார்த்தவள் உற்சாகமாய் அவனை நோக்கி கையசைக்க இவனின் கைகளும் தானாக உயர்ந்தது. ஆனால் மனதில் ஏதோ ஒரு தயக்கம் வந்து ஒட்டிக்கொள்ள அவளிடம் பேசக்கூட விருப்பமில்லாமல் உள்ளே சென்று விட்டான். அவனின் செய்கை ஆதிராவிற்கு மேலும் குழப்பத்தை கொடுத்தது. இப்படியே 2 நாட்கள் கடந்து போக ராகவ் ஆதிராவிடம் பேசவே இல்லை. ஏன், அவளை பார்க்க கூட அவன் விரும்பவில்லை. இதற்கு இடையில் அவன் அன்று சென்ற இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிவிட்டான் என்று செய்தியும் வந்தது. அதை கேட்டு அவன் சந்தோஷப்படுவான் என்று பிரியா எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் முகத்தில் துளி கூட சந்தோஷம் தெரியவில்லை. இதை பற்றி பிரியா கல்பனாவிடம் சொல்ல, நான் வேணா பேசி பார்க்கவாக்கா என்றாள் ஆதிரா. சரிடா, நீ வேணா அவன்கிட்ட பேசிப்பாரு, வீட்லதான் இருக்கான் என்றதும் சரி என்று தலையசைத்த ஆதிரா ராகவை தேடி வீட்டிற்கு வந்தாள். அவனுடைய அறையில் ராகவில்லை. தேடிக்கொண்டே மொட்டை மாடி வரை வந்துவிட்டாள். அதுவரை அங்கு தனியாக நின்று கொண்டிருந்தவன் அவள் வந்ததை பார்த்தவுடன் அங்கிருந்து கிளம்ப எத்தனைத்தான். ராகவ், ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட பேசணும். எனக்கு இப்போ உன்கிட்ட பேச எதுவும் இல்ல, எனக்கு வேலை இருக்காதிரா. வேலையா? என்ன வேலை? இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்த, இப்போ திடீர்னு உனக்கு வேலை வந்துருச்சா? இப்போ உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்க? அதுதான் சரியா பேசுறது இல்லையா? அக்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னாச்சு உனக்கு? இங்க பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, என்கிட்ட எதுக்காக பேச மாட்டேங்கிற? நான் எப்போ உன்கிட்ட பேசாம இருந்தேன்? இப்ப கூட பேசிட்டு தானே இருக்கேன். ராகவ், இது வேற அது வேற. நீ இப்ப என்கிட்ட ஏனோ தானோன்னு பேசிட்டு இருக்க. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா என்கிட்ட பேச கூட தயாரா இல்ல. நீ எதை பத்தி என்கிட்ட பேச போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆதிரா. அன்னைக்கு உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளைய பத்தி தானே என்கிட்ட பேச போற. அதற்கு ஆதிராவும் ஆம் என்று தலையசைத்தாள். அத பத்தி நான் எதுவும் கேட்க விரும்பல ஆதிரா. ஆனா நீ இத கேட்டுதான் ஆகணும் ராகவ். இங்க பாரு, அது உன்னோட பர்சனல். உனக்கு அந்த பயணம் பிடிச்சிருக்குன்னா அத நீ என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சொன்னவன் அங்கிருந்து வெளியேற நினைக்க, நான் அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் என்றாள். அவ்வளவுதான். இதை கேட்டு ராகவின் கால்கள் ஒரு நொடி அப்படியே நின்றது. அவன் குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் ஆதிராவை திரும்பி பார்த்தான். ஆமா, எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அவள் அப்படி சொல்லிய பிறகுதான் ராகவிற்கு உயிரே வந்தது. ஆமா, பேசி பார்த்தேன், செட் ஆகும்னு எனக்கு தோணல. அவனுக்கு மியூசிக் பிடிக்குமான்னு கேட்டேன், பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். சரி, அவனுக்கு கிரிக்கெட்டாவது விளையாட தெரியுமான்னு கேட்டேன், அதுவும் தெரியாதுன்ட்டான். ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஐடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அது எனக்கு செட் ஆகாது. அதனால தான் எனக்கு வரவனுக்கு மியூசிக் பிடிக்கணும், கிரிக்கெட் எனக்கு சொல்லித்தர ஒரு ஆளா இருக்கணும்னு நான் சொன்னேன். அதை கேட்டு இவளுக்கு என்ன பைத்தியமா என்று நினைத்தவன், ஹேய் ஆதிரா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படிலாம் யார்? ஏதோ சொல்ல வந்தவனுக்கு அப்பொழுதுதான் அவள் சொன்னது நன்றாகவே மூளைக்கு உரைத்தது. அவள் சொல்லியதை மீண்டும் மீண்டும் தனக்குள்ளேயே ஒரு முறை கேட்டு பார்த்தான். அவனுக்கு புரிந்தது. ஆதிரா, நீ இப்ப என்ன சொன்ன? நம்ப முடியாமல் அவன் மீண்டும் கேட்க அவளும் ஆம் என்று தலையசைத்தாள். ஆம், ஆதிரா ராகவிற்கு அவளுடைய காதலை தெரிவித்து ப்ரப்போஸ் செய்திருக்கிறாள். இதை கேட்டவனால் அவனின் காதுகளை நம்ப முடியவில்லை. சந்தோஷத்தில் ஒரு கணம் கண்களில் நீர் தேங்கியது. அவன் வாயை திறந்து சொல்லவில்லை என்றாலும் ராகவுக்கும் ஆதிராவை பிடித்திருந்தது. எனவேதான் அவளை பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆதிரா, நீ என்கிட்ட விளையாடலல்ல? அவன் நம்ப முடியாமல் கேட்க அடுத்த நொடியே ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அதுவே சொன்னது அவள் தன்னிடம் பொய்யுரைக்கவில்லை என்று. உண்மை அறிந்தவன் அடுத்த நொடியே அவளை அணைத்து கொள்ள அவனின் சம்மதமும் சொல்லாமல் அவளுக்கு புரிந்தது. நான் உன் கூட இருந்த இந்த கொஞ்ச நாள்ல உன்னை பத்தி அதிகமா யோசிக்க வச்சுட்ட ராகவ். ஆரம்பத்துல உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியல. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் காலையில எந்திரிக்கும் போது உன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் எழுந்திருக்கிறேன். இந்த 2 நாளா நீ என்கிட்ட பேசாம தள்ளி தள்ளி போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஐ மிஸ் யூடா, ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ டு ராகவ். அவள் சொல்லி முடிக்க
அவளை மேலும் இறுக்கமாக தனக்குள் புதைத்து கொண்டான். அவனுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றே இருவரும் அவர்களின் காதலை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். மறுநாள் காலை ஆதிரா புதிதாக சமைக்க அது எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் ஒரு பவுலில் போட்டுக்கொண்டு ராகவின் வீட்டிற்கு எடுத்து வந்தாள். அந்த நேரத்தில் அங்கு பிரியாதான் இருந்தாள். அவளின் கண்கள் ராகவை தேடியது. அவன் அவசர அவசரமாக ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டு கீழே வந்தான். சாப்பிட அமர்ந்தவனுக்கு பிரியா உணவை பரிமாறினாள். பின் ஆதிரா கொண்டு வந்து கொடுத்த உணவையும் கொடுக்க ராகவ் அது அறியாமல் சாப்பிட ஆரம்பித்தான். முதல் வாய் ஆதிரா கொடுத்த உணவை வைக்க அடுத்த நொடியே அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அக்கா, என்னது நல்லாவே இல்ல, இதை எதுக்காக பண்ணிருக்க? அவன் அப்படி சொல்லவும் பிரியா அவனுக்கு பின்னால் இருந்த ஆதிராவை பார்த்தாள். அது என்னன்னா, அது நான் பண்ணலடா, தோ உனக்கு பின்னாடி இருக்காளே ஆதிரா தான் பண்ணா என்று சொல்லவும் விழி பிதுங்க திரும்பி பார்த்தான். ஆதிரா ருத்ரகாளியாய் நின்று கொண்டிருந்தாள். அக்கா, அது நான் தெரியாம சொல்லிடுறேன், இது ரொம்பவே நல்லா இருக்குக்கா சொன்னவன் ஆதிராவிற்காக அந்த உணவை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டான். இதை பார்த்த பிரியாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவன் பெயருக்காவது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். ஆதிராவிற்கு கோபம் வந்துவிட அவள் கோபமாய் வெளியே வந்துவிட்டாள். இவனும் குட்டி போட்ட பூனையைப் போல ஆதிராவின் பின்னாலேயே வந்தான். ஹே ஆதிரா, நில்லு நில்லு, நான் தெரியாம சொல்லிட்டேன், அது நீ பண்ணதுன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ, ஒருவேளை நான் பண்ணதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன்னா அந்த மாதிரி உண்மையை சொல்லிருக்க மாட்டேன் இல்லையா? ஏய், நான் அப்படி சொல்லல, அது உண்மையிலேயே நல்லா இல்லடி. எது நல்லா இல்லையா? அதாவது அப்ப நல்லா இல்ல, ஆனா இப்ப நல்லா இருக்கு. நீ கவலைப்படாத, ரொம்ப நல்லா இருந்தது. நீதான் பார்த்தல்ல, நான் முழுசா சாப்பிட்டேன் சொன்னவனுக்குத்தான் இன்னும் வாயில் அதன் சுவை கசப்பை கொடுத்து கொண்டிருந்தது என்று தெரியும். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற, அது உண்மையிலே நல்லா இல்ல. பாவம் ராகவிற்குத்தான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. காதலை சொல்லிய மறுநாளே சண்டையா என்று அவன் தலையில் அடித்து கொள்ளாத குறைதான். இறுதியாக அவனே மன்னிப்பு கேட்க அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அன்று மாலை ராகவ் அவனுடைய ஆபீஸ் முடிந்தவுடன் ஆதிராவை தன்னுடைய ஆபீஸ் வரை வர சொல்லியிருந்தான். அவளும் அங்கு வந்துவிட மாலை நேரத்தில் பெண்ணவளை தன் பைக்கில் அழைத்து கொண்டு ஊரை சுற்ற ஆரம்பித்தான். காதலர்களாக இருவரும் ஊரை சுற்ற ஆரம்பித்தார்கள். காஃபி ஷாப், பீச், ஷாப்பிங் என்று அனைத்து இடத்திற்கும் சென்றுவிட்டு இரவில்தான் வீடு வந்து சேர்ந்தார்கள். பைக்கை விட்டு இறங்கினாள் ஆதிரா. இருவரின் மனமும் 1000 கதை பேச சொன்னது. ஆனால் என்ன பேசுவது என்று இருவருக்கும் தெரியவில்லை. ஆம் ஆதிரா, நாளைக்கு ரெடியாரு, நான் வெளியே கூட்டிட்டு போறேன். எங்க? ரெடியாருனா ரெடியாரு, எங்கன்னெல்லாம் கேட்காத. ஆதிராவும் அதற்கு மேல் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. சரி என்று தலையசைத்தாள். மறுநாள் காலை அதிகாலையிலேயே ஆதிராவை அழைத்து கொண்டு ராகவ் சென்னையிலிருந்து கிளம்பினான். அது நீண்ட பைக் டிராவல். ஒருவரின் ஒருவர் அருகாமையில் ஒன்றாக அமர்ந்தபடி பைக்கிலேயே சென்னையிலிருந்து கேரளாவை வந்தடைந்தார்கள். அவர்கள் வரும்போது மாலை நேரம் ஆகிவிட்டது. ராகவ், இங்க எதுக்காக வந்திருக்கோம்? சொல்றேன் வா சொன்னவன் பெண்ணவளை அழைத்து கொண்டு அங்கிருந்த ஒரு போட் ஹவுஸிற்கு சென்றான். அந்த செட்டப்பை பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது. மாலை வேளையில் அந்த அழகிய போட் ஹவுஸில் ஆங்காங்கே விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்க முழு நிலவொளியும் அந்த இடத்தில் படர்ந்திருந்தது. அதை கண்களால் மனதிற்குள் பதிய வைத்துக் கொண்டே அவனோடு வந்தாள் ஆதிரா. அந்த போட் ஹவுஸில் இருவருக்கும் உணவு பரிமாற ஒரு ஆள் இருந்தார். இருவரும் கேரளா உணவை வயிறார சாப்பிட்டு முடித்தார்கள். அந்த படகு வீடு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் மற்றும் பாத்ரூம் வசதியுடன் அமைக்கப்பட்டிருந்தது. சாப்பிட்டு முடித்த பிறகு ஆதிரா இங்கு எதற்காக வந்திருக்கிறோம் என்று மீண்டும் ராகவிடம் கேட்டாள். அது இன்னைக்கு நைட் இங்க தானே இருக்க போறோம், நான் உனக்கு பொறுமையா சொல்றேன், நீ போய் குளிச்சுட்டு வா என்றான். அப்பொழுதுதான் இன்று இரவு முழுவதும் இங்கேயே இருக்க போவது ஆதிராவுக்கு தெரிந்தது. எதுவும் சொல்லாமல் சரி என்று எழுந்து குளிக்க சென்றாள். அந்நேரம் ஆதிராவின் போன் சினுங்கியது. யாரென்று எடுத்து பார்க்க அவளின் அத்தை கல்பனாவிடமிருந்துதான் அழைப்பு வந்தது. ராகவே காலை அட்டென்ட் செய்தான். அக்கா சொல்லுங்கக்கா. ராகவ், ஆதிரா உன் கூடயா இருக்கா? ஆமாக்கா, அவ என் கூட தான் இருக்கா. அப்ப சரி சரி ஓகேப்பா, அவ என்ன வீட்டுக்கு வரலையா, அதனாலதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். இல்லக்கா, அவ என் கூட தான் இருக்கா,
நான் அவளை கூட்டிட்டு வந்துருவேன் சொல்லிவிட்டு அவன் காலை துண்டித்து விட்டான். இங்கு பெண்ணவள் குளித்துவிட்டு வர அதற்குள் இவனும் குளித்துவிட்டு வந்து விட்டான். இருவருமே அந்த போட்டின் நுனியில் அமர்ந்து நீருக்குள் காலை விட்டபடி அமர்ந்திருந்தார்கள். அந்த இடம் இருவருக்குமே பிடித்திருந்தது. இங்க எதுக்காக வந்திருக்கோன்னு கேக்குறேன்ல ராகவ். அது என்னன்னா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட இந்த இடத்துக்கு வரணும்னு என்னோட ஆசை. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஏன் உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? இல்ல அப்படி சொல்லல. நீ எதுவுமே என்கிட்ட சொல்லல, அதனாலதான் கேட்டேன். ராகவ் மணியை பார்த்தான். பின் என்ன நினைத்தானோ எழுந்து நின்றான். ஆதிரா அவனை புரியாமல் பார்க்க சரியான நேரத்தில் சட்டென மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் முன்னால் ஒரு மோதிரத்தை நீட்டினான். ஆதிரா இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவன் தனக்கு ப்ரப்போஸ் செய்கிறான் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவள் ரியாக்ட் செய்வதற்குள் சட்டென தூரத்திலிருந்து வான வெடிக்கைகள் சரமாரியாக வெடிக்க ஆரம்பித்தது. அதை அனைத்தையும் கண்களில் ஒளி மின்ன பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அந்த போட் ஹவுஸும் அப்படியே நகர ஆரம்பிக்க சுற்றியிருந்த காட்டுப்பகுதியிலிருந்து மின்மினி பூச்சிகளும் அந்த இடத்தில் பறக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த ஆதிராவிற்கு பேச வார்த்தைகளே வரவில்லை. ஏதோ அவளுக்கு தான் சொர்க்கத்தில் இருப்பது போல் தோன்றியது. ஆதிரா, நீ என் கூட என் லைஃப் லாங் இருப்பல்ல? இப்பண்டல்ல, நம்ம 2 பேத்துக்கும் வயசானதுக்கு அப்புறமும் நான் உன்னை இதே மாதிரிதான் காதலிப்பேன். அப்போ வரைக்கும் என் கூட இருப்பல்ல? இடையில என்ன விட்டுட்டு போயிட மாட்டியே? அவன் அப்படி கேட்கவும் கண்களில் நீர் தேங்கியபடி அவள் இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள். அப்ப சரி, ஐ லவ் யூ, என் காதல் அக்செப்ட் பண்ணிக்கிறையா என்று கேட்க அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. சரி என்று தலையசைத்தபடி அவன் முன்னால் கையை நீட்டினாள். தான் வாங்கி வந்த மோதிரத்தை அவள் கையில் போட்டுவிட்டான் ராகவ். இந்நேரத்தில் பட்டாசுகள் மேலும் சரமாரியாக வெடிக்க ஆரம்பித்தது. அனைத்தும் அவனுடைய ஏற்பாடுகள்தான். ஆனால் இருவரும் காதலை வெளிப்படுத்திவிட்டோம் என்று உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்தார்கள். இருவரின் கண்களும் மீண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது. பெண்ணவளின் கன்னத்தை தன் கைகளால் தாங்கினான் ராகவ். பின் என்ன நினைத்தானோ, சட்டென பெண்ணவளின் இதழை கவ்விக்கொள்ள அங்கு சத்தமே இல்லாமல் முத்தம் அரங்கேற ஆரம்பித்தது. அதற்கு ஏற்றது போல் இயற்கை சூழ்நிலையும் வழிவகுத்துவிட அங்கு நிமிடங்களைக் கடந்து காதலின் முத்தம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவளை விட்டு பிரிந்தான் ராகவ். என்னதான் இது அவர்களின் 2வது முத்தமாக இருந்தாலும் இதில் இருவரின் ஈடுபாடும் இருந்தது. அவனால் அவளை எதிர்கொள்ள முடியவில்லை. சட்டென பின்னால் திரும்பிக் கொண்டான். தன்னுடைய பின்னங்கேசத்தை அழுந்து தேய்த்து கொண்டான். முத்தம் கொடுத்த ஆடவனுக்கே இப்படி ஒரு நிலைமை என்றால் ஆதிராவை பற்றி சொல்லவா வேண்டும்? அவளின் கன்னம் அப்படியே செந்தாமரையைப் போல சிவந்து போனது. அன்று இருவரும் அங்கேதான் தங்கினார்கள். மறுநாள் காலை அதிகாலையிலேயே சென்னையை நோக்கி கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இங்கிருந்து செல்லும்போது இருவருக்கும் இடையில் சிறிய தயக்கம் இருந்தது. ஆனால் வரும்போது முழுமையான காதலர்களாக மாறி வந்தார்கள். பைக்கில் அவன் பின்னால் அமர்ந்தபடி அவனை அணைத்துக் கொண்டு அவன் தோளில் முகம் புதைத்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் ஆதிரா. அதை ராகவும் வெகுவாக ரசித்தான். வரும் வழியில் அவள் பசிக்கிறது என்று சொல்ல அங்கிருந்த கடையில் நிறுத்தி அவள் சாப்பிட உணவை வாங்கி கொடுத்தான். பின் ஆளுக்கொரு இளநீர் குடித்தார்கள். ராகவ் வேண்டுமென்றே அவள் கொடுத்த இளநீர்தான் வேண்டுமென ஏதேதோ பொய்களை சொல்லி இறுதியாக அவளிடமிருந்து வாங்கிவிட்டான். இப்படியே லூட்டி அடித்தபடி ஒருவரை ஒருவர் காதலித்துக் கொண்டு அன்று மாலைதான் சென்னை வந்து சேர்ந்தார்கள். அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் கொடுத்த முத்தம்தான் அவளின் எண்ணத்தில் வந்து அவள் முகத்தை மேலும் சிவக்க வைத்தது. அது அவனுக்குமே புரிந்துவிட, ஆதி, நீ அத தப்பா எடுத்துக்கலல்ல? நான் ஏதோ அவசரத்துல சாரியா? இல்ல, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் எடுத்துக்கல. நீ திரும்பவும் அதை பத்தி பேசாத. அவளுக்கு அவன் அதை பற்றி பேச பேச மேலும் வெக்கம் வந்து முகத்தில் அப்பிக்கொண்டது. சரி, லேட் ஆச்சு, நீ போ, நானும் போறேன், பாய் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சந்தோஷமாக நுழைந்தாள் ஆதிரா. ஆனால் அவளின் சந்தோஷத்தை கெடுக்கும் விதமாக அவள் முன்னால் வந்து நின்றான் கார்த்திக். பூ, என்ன மேடம், பயந்துட்டியா? ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உன்னை பண்ணலான்னு நினைச்சேன். அதனால தான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல வேண்டான்னு சொன்னேன். அவன் அப்படி சொல்ல அதிர்ச்சி விலகாமல் அவனை பார்த்தாள். பின் உள்ளே எட்டி பார்க்க கார்த்திக்கின் அப்பா அம்மா, ஏன் தன்னுடைய அப்பா அம்மா கூட வந்திருந்தார்கள். ஆதிராவிற்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை.
இனி நடக்க போவது என்ன? ராகவ் மற்றும் ஆதிராவின் காதல் என்னவாகும்? கார்த்திக் எதற்காக வந்திருக்கிறான்? நீங்க எதிர்பாராத திருப்பங்களை தெரிஞ்சுக்க இந்த கதையுடைய இறுதி பாகத்துக்காக காத்திருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர், அப்படியே கதை கேட்குற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாரு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சரி, அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. லேட் பண்ணதுக்கு மறுபடியும் ஒரு சாரி.